ஒரு சில சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறவங்கள அகெயின் நம்மளும் அவங்களுக்கு திரும்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிட்டோன்னா சாட்டிஸ்ஃபைடாக போகும்ல. அதுதான் இது ஃபுல்லாக பாருங்கள். அட, பல்லுபாண்டி ஓட்டல் பக்கத்துல தானே இருக்கு, சரி பார்த்துட்டு போயிரலாம். யாராவது வந்து காப்பாத்துங்களேன். தம்பி தம்பி, வந்து காப்பாத்துப்பா. நான் எவ்வளவு காசு வேணா தரேன். உன் காசை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா வந்து உதவி பண்ணுங்கம்மா. உங்களுக்கு 100 வேணுமா 1000 வேணுமா? எவ்வளவு வேணா தரேன். உன் காச வச்சு என்ன பண்றது? எங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சுனா நீயா வந்து பாக்க போற? சொல்லு. நான் தான் எவ்ளோ காசு வேணாலும் தரேன்னு சொல்றேன்லடா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா. அடடா இவர் நம்மள அன்னைக்கு காப்பாத்தி வராச்சே. Flashback. டேய், என் தேட்டருக்குள்ள என்னடா பண்றீங்க? எங்க எதிரி ஒருத்தன் இந்த பக்கம் தான் வந்தான், அவன தேடி வந்தோம். அப்படி எல்லாம் யாரும் வரல. செக்யூரிட்டி, இவங்கள அடிச்சு தூக்கி போடு. A few moments later. அப்பாடா, யாரு பத்த மனசனும் நம்மள காப்பாத்திட்டாரு. இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் பொழைச்சிக்கிட்டனா? என்ன யாரு அட்மிட் பண்ணது? யாரும் தெரியல மச்சான், நீ ஏதோ ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்காக வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பாத்தியா, நீ காசுன்னு காசை வச்சு எல்லாமே பண்ண முடியும்னு நினைச்சிருக்க. உனக்கு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் காசை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு. நீ என்னைக்கோ தெரியாம செஞ்ச உதவி இன்னைக்கு உன் உயிரையே காப்பாத்திருக்கு. இப்பாவது புரிஞ்சுக்கோ, காசை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு. காசுன்னு அலையாத. நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சாவே போதும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருச்சு மச்சான். நீ சொன்னது எல்லாம் நல்லா புரிஞ்சுது மச்சான். இனிமே நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்டா. இதுக்கு யாராச்சும் உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை அவங்களுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதனால் அப்போல்லாம் சின்ன வயசில் முடி வெட்ட போவேன். அந்த நேரத்தில் சொல்லிட்டு போயிடுவார் என் டாடி. அவனுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி வெட்டிடுங்க அது இதுன்ட்டு. அப்போல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி ஓகே, நம் எப்படி அவர் சொல்கிறாரோ நீ நம்மளுக்கு விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் நம்மளாம் உக்காந்துருவோம். ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேற. நீங்களே பாருங்க. தம்பி, என் பையன் எப்படி கேட்கிறானோ அப்படியே வெட்டி கொடுப்பா. சரிங்கண்ணா. அண்ணா, இந்த தெலுங்கு படத்துல வருவார்ல நானி, அவரை மாதிரி வெட்டி விட்டுமே. சரிப்பா. அப்படியா? சரி, ஓகே. A few moments later. டேங்க ஓத்தா, என்னன்னா நானி மாதிரி வெட்டி விட்டு சொன்னது சாணி மாதிரி வெட்டி விட்டுருக்க. எங்க அப்பாட்ட சொன்னா அவ்வளவுதான், அவங்க கதையவே முடிச்சு விட்டுருவாரு. கோதா, மெயின் வில்லனே உங்க அப்பன் தான்டா. அவர் தான்டா மெயின் வில்லன். Flashback. ஹலோ தம்பி, என் பையனுக்கு கொம்மால 2 வருஷத்துக்கு முடிய வளரக்கூடாது, அந்த மாதிரி வெட்டி விடு. அப்படியா? சரி, ஓகே. இந்த கதையில் அவர் தானே வில்லனே.